ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் கர்த்தர் நமக்கு ஈவாய் கொடுத்த ஒரு புதிய நாள். இந்த இரண்டாம் நாளிலே நேற்றைய தினத்துல சாம்பல் புதன், அதாவது தவச காலம் ஆரம்பித்தது. இன்னைக்கு இரண்டாம் நாள். இந்த நாளில ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை என்ன? எபிரேயர் 3ஆம் அதிகாரம் கடைசி இந்த 1வது வசனம் கடைசி பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அழகா அந்த வார்த்தை சொல்லுது, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். நம்ம யார கவனிச்சு பார்க்கிறோம்? உலகத்தை கவனிச்சு பார்க்கிறோமா? உலகத்தில் இருக்கிற காரியங்களை கவனிச்சு பார்க்கிறோமா? உலகத்தில் இருக்கிற சிற்றின்பங்களை கவனிச்சு பார்க்கிறோமா? ஆனா இங்க வேதம் அழகாய் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். எனக்கு உலகமும் வேணும், இயேசு வேணும், அந்த வாழ்க்கை அல்ல. ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசு. அந்த இயேசுவை கவனிக்க 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 அந்த இயேசுவை போல நாம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த நாளில நீங்கள் இயேசுவை போல மாற வேண்டும். இயேசுவுடைய குணதிசயம் உங்களுக்குள்ள வர வேண்டும். இயேசுவுடைய சுபாவம் உங்களுக்குள்ள வர வேண்டும். அந்த கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்க பார்க்க, அவருடைய அழகை கவனித்து பார்க்க, அவருடைய அன்பை கவனித்து பார்க்க, அவருடைய குணங்களை கவனித்து பார்க்க, அவருடைய கனிகளை கவனித்து பார்க்க, நம்ம எந்த அளவுக்கு இயேசுவை கவனிச்சு பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு அவருடைய சுபாவம் நமக்குள்ள வெளிப்படும். எப்படி கவனிச்சு பார்க்கிறது? இந்த வேதத்து வசனங்களை இதை ஆராய்ந்து பார்க்க பார்க்க, இயேசு எப்படிப்பட்டவரையா, இயேசுடைய மனதுருக்கம் எப்படி, இயேசு கிறிஸ்துவுடைய மன்னிப்பு எப்படி, இயேசு கிறிஸ்து எப்படி ஜனங்கள் நேசிக்கிறாரு, அவர் எப்படி மனதுருகி சுகமாக்குறாரு, ஒவ்வொரு காரியங்களை நம்ம கவனிச்சு பார்க்க பார்க்க இயேசுவை போல நமக்கு சுபாவம் என்னவனும் வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த நாளில ஆண்டு உங்களோடு பேசுறாரு, நீங்க கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நம்ம கிறிஸ்து இயேசுவை கவனிச்சு பார்க்க போறோம். இயேசுடைய குணதிசயங்களை கவனிச்சு பார்க்க போறோம். இயேசுடைய பண்புகளை கவனிச்சு பார்க்க போறோம். அதை கவனிச்சு நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் அவரை போல் நம்மளை மாற்றுவதற்கு நமக்கு உதவி செய்வார். நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? இயேசுவே, நான் உண்மை கவனிச்சு பார்ப்பேன்னு சொல்லி ஆண்டு ஒப்பு கொடுக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த இரண்டாம் நாளில நாங்கள் ஒவ்வொரு நாளும் உண்மை கவனிச்சு பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் ஆண்டவர் உண்மை போல மாற எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய சுபாவம் எங்களுக்குள்ள வெளிப்பட இன்னைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா, இன்னைக்கு ஆண்டவரே எங்களை முழுமையா அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் உண்மை கவனிச்சு பார்க்க, உண்மை போல வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நம்ம கிறிஸ்து இயேசுவை கவனிச்சு பார்க்கணும். அவரை கவனிக்க கவனிக்க அவரை போல வாழ்ந்து மற்றவர்களுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. God bless you.